அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் பிள்ளை. நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். மெக்கானிக்ஸில் பாய் பொறியியல் சம்மந்தமான விஷயங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நாம் படித்ததில் பாய் பொறியியலில் நம்ம நிலையியல் நிபந்தனைகள் படித்தோம். நிலையியல் சம்மந்தமாக என்னது, அமுக்கம் சம்மந்தமான விஷயங்களை நாம் இதுக்கு மேலே படித்தோம். இதுக்கு பிறகு இப்போ நாம் ஆரம்பிக்க போகிறது என்னென்றால் பாயிட இயக்கவியல். ஒரு பாய் இயங்குகிற நேரம் அதில் இயக்க சக்தி சம்மந்தமாக, அவருடைய கதி சம்மந்தமாக, அமுக்கங்கள் சம்மந்தமாக நாம் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு பிறகு படிக்க போகிறோம். அப்போ இதில் முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஃபைனல் எக்ஸாமில் ஒரு முழுமையான ஒரு கட்டுரை வினா வரக்கூடிய பகுதி. சரியா, ஒரு இசை கேள்வியில் ஒரு ஃபுல் கேள்வி வரக்கூடிய பகுதி. அடுத்த இதில் ஒரு ஃபுல் கேள்வி வார நேரம் நம்ம பெரும்பாலும் ஃபுல்லாக எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இந்த கேள்வியில் பெரிய கஷ்டம்ன்றது ஒன்றுமில்லை. ஏனென்றால் இப்போ இதில் பெரும்பாலும் வரக்கூடியது பெர்னூலின் தத்துவம் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு கீழே இருக்கிற கேள்வியில் தான் வரப்போகுது. இசை கேள்வியின் வார நேரம் பெரும்பாலும் பெர்னூலின் தத்துவம் என்ன செய்ய போகுது கேட்பாங்க. அப்படி கேட்குற நேரம் இப்போ பெர்னூலின் தத்துவத்தில் ஒரு சில உதாரணங்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ பெர்னூலின் தத்துவத்தில் பிரயோகங்கள் அண்டி சில உதாரணங்கள், சில கேள்விகள் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ ஃபைனல் பேப்பரில் கேள்வி வார நேரம் அந்த உதாரணங்கள் அடிப்படையாக வச்சு தானே என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் நாம் ஆரம்பத்தில் படித்த விஷயங்களை வச்சு தானே என்ன செய்ய போகிறாங்க, இப்போ கேள்வியில் வரப்போகுது. மெக்கானிக்ஸில் பொதுவாக அப்படி இல்லை தானே. இப்போ வேறு பகுதிகள் வார நேரம் மெக்கானிக்ஸில் இப்போ ஹைட்ரோ தவிர்த்து வேறு பகுதிகள் வார நேரம் எல்லாம் கலந்து எல்லா பகுதியிலையும் சேர்த்து என்ன செய்வாங்க, கேள்வியாக கேட்பாங்க. இப்போ நம்ம கேள்வியை பார்த்த உடனே நாம் யோசிப்போம் இது எந்த செக்ஷனுக்குள்ளே வரப்போகுது அப்படி நமக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குமானா. ஹைட்ரோன்னு வார நேரம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம படித்த விஷயங்கள் கூட வந்தால் இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறாங்க, கேள்வியாக கொண்டு போக போகிறாங்க. அப்போ இதில் அடிப்படையில் ரெண்டு சமன்பாடுகள். முதலாக நான் படிக்க போகிறது தொடர்ச்சி சமன்பாடுன்ற ஒரு சமன்பாடு, ஒரு சின்ன ஒரு சமன்பாடு. அடுத்தது பெர்னூலின் தத்துவம், அதோடு சம்மந்தப்பட்ட சமன்பாடு. அப்போ மிக முக்கியமான ஒரு பகுதி, நிறைய பிரயோகங்கள் இருக்குது. இதில் எம்சிக்யூ கேள்வியில் கேட்கப்படலாம். நிறைய பிரயோகங்கள் இருக்குது. நாம் என்ன செய்வோம் அதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். இப்போ இதுக்கு முதல் நம்ம பாய் இயக்கவியல் கேள்விகள் நாம் செய்கிற நேரம், சரியா, நம்ம செய்கிற நேரம் இதோடு சம்மந்தப்பட்ட சமன்பாடுகளை நாம் பிரயோகிக்கணும் என்றால் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. சரியோ, இப்போ எல்லா விதிகள்லேயும் சில நிபந்தனை இருக்குது. இப்போ சில விதிகளுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இப்போ நியூட்டன்டா குளிரல் விதி என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருந்தால்தான் அந்த விதி செல்லுபடியாகும், அப்படி இருக்குது. அதே மாதிரி பெர்னூலின் தத்துவம் செல்லுபடியாகணும் என்றால் அங்கேயும் 2-3 கண்டிஷன் இருக்குது. அப்போ இது மிக முக்கியமான கண்டிஷன். ஏனென்றால் உங்களுக்கு கேள்வியில் இந்த நிபந்தனைகளை கேட்பாங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு பெர்னூலின் தத்துவத்தை குறிப்பிடுகன்னு கேட்குற நேரம் நாம் வெறுமனே தத்துவத்தை மட்டும், அந்த சமன்பாடை மட்டும் குறிப்பிடுறது இல்லை. அந்த சமன்பாடை குறிப்பிட்றதுக்கு முதல் அந்த சமன்பாட்டுக்குரிய நிபந்தனைகளை சொல்லிட்டு தான் நாம் என்ன செய்வோம், அந்த சமன்பாடை சொல்லுவோம். ரைட், சரிதானே. சில நேரங்கள் என்ன செய்யலாம், நேரடியாக கேட்கலாம், பெர்னூலின் தத்துவம் செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை என்ன, நிபந்தனைகளை குறிப்பிடுக என்று கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், நிபந்தனைகளை கொடுக்குறது தெரிஞ்சுக்கணும். கஷ்டமான விஷயம் இல்லை, சிம்பிளான ஒரு 3-4 நிபந்தனைகள் மட்டும்தான். இப்போ கடைசியாக உங்களுக்கு 2001ஆம் ஆண்டு, சரியா பிள்ளை, 2001ஆம் ஆண்டு ஒரு இசை கேள்வின்னு வந்திருக்குது. அதில் கடைசியாக இல்லை வந்ததில் 2001ஆம் ஆண்டு ஒரு கேள்வின்னு வந்திருக்குது. அதில் பெர்னூலின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அதில் ஒரு பிரயோகம் என்னென்றால், அதில் ஒரு பிரயோகத்தில் வந்த கேள்வி அது என்னென்னால் அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது தானே, ஸ்ப்ரே, அது சம்மந்தமான ஒரு கேள்வி. அப்போ அதில் முதலாவது கேள்வியை பாருங்கள். பாய்ம பாய்ச்சலுக்கான பெர்னூலின் சமன்பாடு P + ½ + H ρg மாறிலின்னு எழுதப்படலாம். இங்கு எல்லா குறியீடுகளும் அவற்றின் வலிமையான கருத்தை உடையன என்னை தந்துட்டு அதில் முதலாவது கேள்வி என்னென்றால் பெர்னூலின் சமன்பாடு வலிதாவதற்காக, அதாவது செல்லுபடியாவதற்கான நிலைமைகளை குறிப்பிடுக. அப்போ நிபந்தனைகளை கேட்குறாங்க. அப்போ இதில் பாருங்கள் விடைகளில் நிபந்தனைகளை 3 நிபந்தனைகள், முக்கியமான நிபந்தனைகள். அது என்ன பாய்ச்சல் இருக்கணும், அறிவுக்கோட்டு பாய்ச்சல், அந்த பாயின் நெருக்கத்தகவற்ற பிசுக்கற்ற பாயாக இருக்கணும். அப்போ இது முதலாவது கேள்வி. அடுத்த 2வது கேள்வியை பாருங்கள். அப்போ மேற்குறித்த சமன்பாடு பரிமாண முறைப்படி திருத்தமானது. அப்போ ஆரம்பத்தில் பரிமாணத்துக்கு போகிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இது சிம்பிளான ஒரு கேள்வி. இதில் கஷ்டம்ன்றது ஒன்றும் இல்லை. இருக்கிறது 2 சமன்பாடை தான் நம்ம பிரயோகிக்க போகிறோம். இதில் என்ன விஷயம் என்றால், இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்போ ஃபைனல் எக்ஸாமில் இந்த 6வது கேள்வி தானே, இப்போ மெக்கானிக்ஸில் 6வது கேள்வியாக வரும். பி பார்ட்டில் முதலாவது இசை கேள்வியாக வரும்.
இதை 71% ஆக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அந்த கேள்வியை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாய்ஸ் கேள்வி தானே. 71% ஆக்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. செலக்ட் பண்ணுற பட்டத்தில் 22% ஆக்கள் தான் சரியா 8 அல்லது அதுக்கு கூடின புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க. அப்படி என்றால் அதில் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் தெளிவில்லாமல் இருக்குது. சரியோ? அப்போ இதில் உங்களுக்கு இப்போ 2001ஆம் ஆண்டு உங்களுக்கு நேரடியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க என்றால் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த நிபந்தனைகளை குறிப்பிடுங்கண்டி. ஆனால் இப்போ கடைசியாக வந்த பேப்பர் என்றால் 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு பேப்பரில் அதே பெர்னூலியின் தத்துவம் சம்பந்தமான ஒரு கேள்வியில் சரிதானே அந்த கேள்வியில் என்ன செய்கிறாங்க அந்த நிபந்தனைகளை தாராங்க. அப்போ கேள்வியை வாட்சி பாருங்கள். 2022ஆம் ஆண்டு இது என்னது? இது நாங்கள் வளமை நாம் படிப்போம் விமானங்களில் தாக்குற உயர்த்து விசைன்னு ஒரு பிரிவகம் படிப்போம். இதை கொஞ்சம் தலைகளாக மாற்றின கேள்வி அந்த கேள்வி சரிதானே. புதுசுன்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வாறுங்க கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பிசுக்கற்ற நெருக்கரும் பாய்மத்தின் ஓர் உறுதியான பாய்ச்சலுக்கு. அப்போ இந்த கேள்வியில் அவங்களே நிபந்தனைகளை தாராங்க. பிசுக்கற்ற நெருக்கரும் பாய்மத்தின் ஓர் உறுதியான பாய்ச்சலுக்கு பெர்னூலியின் சமன்பாட்டை தந்துட்டு இப்படி நாம் எழுதலாம். இப்போ அடுத்தது இப்போ இங்கே எல்லா குறியீடுகளும் அவற்றின் வலிமையான கருத்துண்டு. இச்சமன்பாடில் இடக்கை பக்கத்தில் உள்ள பதங்களை இனம் காண. அப்போ அந்த சமன்பாடில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் இடங்காண சொல்லி கேட்பாங்க. சின்ன விஷயம். அப்போ இதில் என்ன முக்கியத்துவம்னா முதலாவது நாம் விளங்கணும் ஒரு சமன்பாடு நாம் பெர்னூலியின் சமன்பாடு போட போகிறோம் என்றால் அதுக்கான நிபந்தனைகளை நாம் என்ன செய்யணும் தெளிவாக எழுதுறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ பெர்னூலியின் சமன்பாடு என்று வார நேரம் பொதுவாக சரியா. அப்போ நாம் இதில் நாம் படிக்க போகிறோம். நாம் பொதுவாக நாம் பெர்னூலியின் சமன்பாடை வச்சு கதைப்போம். சரியோ? அப்போ அதில் நிபந்தனைகளில் அந்த நிபந்தனையை நான் என்ன செய்கிறேன் ரெண்டாக பிரிக்கிறேன். சரியா? ரெண்டாக பிரிக்கிற நேரம் ஒன்று என்னென்றால் அந்த பாய்க்கான நிபந்தனை. அப்போ அதுக்கு முதல் பாய் என்றது என்னென்னால் ஒரு பாய்ந்து போகக்கூடிய பதார்த்தங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு அமுக்கத்தை பிரயோகிக்கிற நேரம் அது இன்னும் ஒரு இடத்துக்கு அசையும்னா அதை நாம் பாய்ன்னு சொல்லுவோம். உதாரணமாக திரவங்களை நம்ம பாயாக கருதலாம். அதே மாதிரி வலியையும் நம்ம என்ன செய்யலாம் பாயாக கருதலாம். பெரும்பாலும் நம்ம திரவத்தையும் வலியையும் வச்சுக்கொண்டு தான் நமக்கு கேள்விகள் வரப்போகுது. அப்போ இதில் முதலாவது அந்த பாய் எப்படி இருக்கணுமென்றதுக்கான நிபந்தனை. அதில் முதலாவது நெருக்கத்தகவற்ற பாய். முதலாவது பாய் எப்படி இருக்கணும். சரியா? இதில் நான் எழுதுகிறேன். இந்த ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும், அடுத்தது இந்த பாய்ச்சல் எப்படி இருக்கணும், ஃப்ளோ எப்படி இருக்கணும். சரியா? இந்த பாய் எப்படி இருக்கணும், பாய்ச்சல் எப்படி இருக்கணும். முதலாவது நெருக்கத்தகவற்ற பாய், அடுத்தது பிசுக்கற்ற பாய், அடுத்தது அந்த பாய்ச்சல்ன்றது அப்படி இருக்கட்டும். சரியா? முதலாவது நெருக்கத்தகவற்ற பாய், அடுத்தது பிசுக்கற்ற பாய். இப்போ நெருக்கத்தகவற்ற பாயை நெருக்கரும் பாயின்னும் தந்திருப்பாங்க. சரிதான்? அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முதலாவது நெருக்கத்தகவற்ற பாய் என்றால் என்னென்னா அது உங்களோட பேர்லேயே விளங்குது நெருக்க முடியாத பாய். இப்போ நெருக்க முடியாத கம்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு பாய். உதாரணமாக நம்ம ஒரு ஸ்பொஞ்சல் எடுத்துங்களேன் என்றால் இந்த ஸ்பொஞ்சோட வடிவம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணவர் வடிவத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ அந்த ஸ்பொஞ்சை நாம் கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணுற நேரம் என்ன செய்யும் அந்த ஸ்பொஞ்சோட கனவளவுன்றது குறையும், நெருக்கப்படும். விளங்கிட்டா? நெருக்கப்படும் தானே. அப்போ அப்படி நெருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு விளங்குது நெருக்கிறதுண்டா என்னென்னு விளங்குது. நம்ம ஒரு அமுக்கத்தையோ ஒரு விசையை குடித்து அதில் கனவளவை குறைச்சமெண்டா அது பிரிவுக்கு நேரம் அதில் கனவளவு குறையுமெண்டா நாம் சொல்லுவோம். அது நெருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய பெர்னூலியின் சமன்பாடு நம்ம பிரயோகிக்கணுமென்றால் அங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய பாய் என்றது நெருக்க முடியாத பாயாக இருக்கணும். விளையாட நெருக்க முடியாத பாயாக இருக்கணும். இப்போ இதில் அடுத்த பிரச்சனை என்னென்றால் இப்போ நாம் பாய் என்று பார்க்குற நேரம் திரவங்களையும் படிப்போம், வாயுக்களையும் படிப்போம். திரவங்களையும் படிப்போம், வாயுக்களையும் படிப்போம். ஆனால் வாயுக்களுக்கு நாம் நெருக்கக்கூடிய ஒரு இயல்புன்றதை நாம் படிச்சிருப்போம்.
இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், ஹீட் படிச்சிருந்தீங்க என்றால் நான் முதலாவது படிக்கிற விதி என்றது பாயிலின் விதி, பிவி சமன் கே. இப்போ பிவி சமன் கே என்றது என்னதை குறிக்குது என்றால் நம்ம ஒரு வாயுவுக்கு அமுக்கத்தை கூட்டுற நேரம், சரி அப்படி அமுக்கத்தை கூட்டுற நேரம் அதில் கனவளவு குறையுமா. அப்போ ஒரு வாயுவுக்கு நாம் அமுக்கத்தை கூட்டுற நேரம் கனவளவு குறையும்னா அங்கே என்ன அர்த்தம் என்றால் அந்த வாயு நெருக்கப்படுது இல்லைங்களா, வாயு நெருக்கப்படுது. அப்போ நெருக்கத்தகவற்ற பாய் என்ற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். வாயுக்களுக்கு பிரியோகிக்க நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இதில் உங்கள்கிட்ட எப்படி இப்போ கேள்வியில் வார நேரம் கேட்பாங்க, ஒரு வாயுவுக்கு நாம் பெர்னூலி சமன்பாடு போடலாமா என்று அவங்களாவே ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் என்றால், இப்போ அந்த வாயுன்றது நெருக்கத்தகவற்ற வாயுவாக நாம் கருதணும். அவங்களா கேள்வியில் கேட்டாங்கள் என்றால் வாயுவுக்கு நாம் பெர்னூலி சமன்பாடு போடலாமா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லணும், இல்லை. ஏனென்றால் வாயு நெருக்கப்படக்கூடியது என்று நாம் என்ன செய்யணும், எழுதணும். கேள்விகள் வந்திருக்குது. அப்படி கேட்கலன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம பொதுவாக நம்ம கேள்வியில் செய்கிற நேரம் வாயுக்களுக்கு நாம் செய்வோம், விமானங்களுக்கு நாம் என்ன செய்வோம், வாயுக்களை நாம் நெருக்கத்தகவற்ற பாயாக கருதுவோம். ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏனென்றால் வாயு இயங்குகிற நேரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் இயங்குகிற நேரம் அந்த வாயுவை நாம் என்ன செய்யலாம்னா நெருக்கத்தகவற்ற ஒரு பாயாக கருதலாம். அந்த வாயு ஓய்வில் இருக்கிற நேரம்தான் நெருக்கலாமாம், அது இயங்குகிற நேரம் நாம் என்ன செய்யலாம்னா நெருக்கத்தகவற்ற பாயாக கருதலாம்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு கேள்வி அவங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும், ஆன்சர் கொடுக்குறது பழகிக்கணும். அடுத்தது பிசுக்கற்ற பாய். இப்போ பிசுக்கற்ற பாயனா என்னென்றால், இப்போ நமக்கு தெரியும் மெக்கானிக்ஸில் நாம் படிக்கிற நேரம் ஒரு திண்ம மேற்பரப்பு சார்பாக ஒரு பொருளொன்று இயங்குகிற நேரம் அந்த இயக்கத்தை எதிர்த்து என்ன செய்யும்னால் ஒரு தடை விசையோடு தொழிற்படும். இது பொதுவாக திண்மங்களை நாம் படிச்சுருக்கோம். இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்ற பாடம் படிக்கிற நேரம் பாய்கள்லேயும் அந்த ஒரு தடை விசையோடு இருக்கும். சரிதானே? இப்போ பாய்கள் இயங்குகிற நேரம் என்ன நடக்கும் நடப்பிலே நாம் நினைச்ச மாதிரி பாய்கள் இயங்காது. அது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு லேயர் பை லேயராக தான் இயங்கும். ஒரு படை, அதுக்கு மேலே இன்னும் ஒரு படை, அப்படி ஒவ்வொன்றும் படைகளாக தான் என்ன செய்யும், ஒரு குழாய்க்குள்ளால் இயங்கி கொண்டு போகும். அப்படி போகிற நேரம் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு வேகம் ஒன்று இருக்கும். சரியா? உதாரணமாக இது ஒரு குழாயின்ற பிள்ளைகள், இப்போ இது ஒரு குழாயின்ற நெடுக்குவட்டு தோட்டம் என்றால் இப்போ இதில் பல படைகள் இப்படி இப்போ இதுக்குள்ளே திரவம் இப்படி போகிற நேரம் என்ன செய்யும் என்றால் திரவம் இதுக்குள்ளால் போகுது. இந்த பக்கமாக திரவம் இயங்குதுன்னு வைப்போம். அப்படி இயங்குகிற நேரம் அந்த திரவம் என்ன செய்யும்னா படைகளாக தான் போகும். நாம் நினச்சிருப்போம் மொத்தமாக ஒரு பல்காக அப்படி போகுதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இப்போ திரவம் போகிற நேரம் என்ன செய்யும், படைகளாக தான் போகும். அப்படி போகிற நேரம் அந்த குழாயின் ஓரங்களில் இருக்கிற படைகளோட வேகம் அன்னளவாக பூஜ்ஜியமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஓய்வில் இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல அவரோட வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யும், பூஜ்ஜியமாக இருக்கும். அந்த குழாயின் நடுப்பகுதியில் சரியாக சென்டரில் இருக்கிற படையின் வேகம் கூடின ஒரு வேகத்தில் இருக்கும், ஒரு கூடின வேகம். அப்போ சுவரிலிருந்து மையத்தை நோக்கி வரக்குள்ள என்ன செய்யும்னா படைகளோட வேகம் படிப்படியாக கூடி ஆக நடுவில் என்ன செய்யணும்னா ஒரு கூடின ஒரு வேகத்தில் வந்து கொள்ளும். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்களா விளங்கும், ஒவ்வொரு படைகளுக்கும் இடையில் இப்போ ஒரு படை அதுக்கு அடுத்த படைக்கு இடையில் வேகத்துக்கு இல்லைன்னு ஒரு வித்தியாசமும் இருக்குது. அதாவது ஒரு படை சார்பாக இன்னும் ஒரு படை இயங்குது. அதாவது ஒரு படைக்கும் இன்னொரு படைக்கும் இடையில் ஒரு சார்பு இயக்கம் ஒன்று இருக்குது. அப்போ சார்பு இயக்கம் இருக்கிற நேரம் என்ன நடக்கும்னால் திரவப்படைகளுக்கு இடையில் ஒரு உராய்வு விசை ஒன்று தொழிற்படும். இல்லைங்களா? ஒரு உராய்வு விசைன்னு தொழில். இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நீரையும் தேனையும் ஒப்புற நேரம். நீரை தெரியும் உங்களுக்கு, அது எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒழுகிற நேரம் அது என்ன செய்யும், குயிக்காக வரும். ஆனால் நீங்கள் ஒரு தேனை நீங்கள் எடுக்கிற நேரம் பார்த்தீங்களா விளங்கும் பிள்ளைகள், அது கொஞ்சம் ஒரு டிக்காக இருக்கும். அந்த தேனுக்கு என்னடா பிள்ளைகள், தேனுக்கு பிசுக்கு கூட, உராய்வு பிசு கூட விளையாண்டா. அப்போ தான் அந்த பிசு பண்ணுறது அந்த உராய்வு விசையை குறிக்குது. சரியா? இது சம்மந்தமான டீட்டெயிலில் நாம் என்ன செய்வோம், அந்த உராய்வு விசை நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இதில் உங்களுக்கு விளங்குது, அந்த திரவப்படைகளுக்கு இடையில் உராய்வு விசை இருக்கக்கூடாது. சரியா? திரவப்படைகளுக்கு இடையில் உராய்வு விசை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் என்ன செய்யலாம்னால் பெர்னூலி சமன்பாடு பிரயோகிக்கலாம். அப்போ நாம் எடுக்கிற நேரம் என்ன எடுக்கோடு இருப்பேன். இப்போ உராய்வு இல்லாத பொருட்கள் இல்லை, அதே மாதிரி பிசுக்கு இல்லாத பொருட்களும் இல்லை, குறைஞ்ச பொருட்கள் இருக்கும்.
இல்லை பிசுக்கு விசையே இல்லை அப்படி சொல்லக்கூடிய திரவங்கள் இருக்காது. இப்போ நம்ம கேள்வியில் செய்கிற நேரம் வளமையான மெக்கானிக்ஸில் முன்னுக்கு நம்ம எப்படி ஒரு ஆய்வை புறக்கணிஞ்சு கேள்வி செய்தோமோ அதே மாதிரி பிசுக்கை நம்ம என்ன செய்வோம், புறக்கணிஞ்சு கேள்வியில் செய்வோம். சரிதானே? அப்போ இது ரெண்டும் முக்கியமான நிபந்தனைகள். என்னது? அந்த பாய் எப்படியான பாயாக இருக்கணும். பெர்னூலியின் சமன்பாடு நாம் பிரயோகிக்கணும் என்றால் அந்த பாய் என்ன மாதிரியான பாயாக இருக்கணும் என்றதுக்கான நிபந்தனை. அடுத்தது அந்த பாய்ச்சல் எப்படி இருக்கணும். சரி, அந்த பாய்ச்சல் எப்படி இருக்கணும்ன்றது இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ திரவ பாய்ச்சல் வார நேரம் திரவ பாய்ச்சலை நாம் நிறைய வகையாக பிரிக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சிறந்த உதாரணம் எப்படின்னா நம்ம ஒரு மனிதரை நம்ம நிறைய வகைகளாக பிரிக்கலாம். இப்போ அவர் ஜெண்டர் அடிப்படையாக கொண்டு ஆண் பெண் என்று பிரிக்கலாம். அதே மாதிரி அவரோட உயரத்தை அடிப்படையாக கொண்டு டோலானாக்கள் ஷோர்ட்டானாக்கள்னு பிரிக்கலாம். எப்படி நாம் நிறைய இயல்புகளை வச்சுக்கொண்டு நம்ம ரெண்டாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அதே மாதிரி அந்த திரவ பாய்ச்சலை நாம் நிறைய வகைகளாக பிரிக்கலாம். அதில் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அதில் நமக்கு முக்கியமாக நமக்கு தேவையான ஆக்களை மட்டும் நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இதில் முதலாவது உறுதி பாய்ச்சல். பாய்ச்சல் என்று வார நேரம் உறுதி பாய்ச்சல். அதை நாம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ ஸ்டடி என்று வந்துச்சுனால் மத்தாக்கள் எப்படி வருவாங்க, அன்ஸ்டடியாக வருவாங்க. இல்லை அன்ஸ்டடி. அடுத்தது அடர் பாய்ச்சல்னு படிச்சிருப்போம். அடர் பாய்ச்சல் லெமினா ஃப்ளோ. சரியா? லெமினா ஃப்ளோ. இப்போ இதில் மத்தாக்கள்லாம் வருவாங்க எதுக்குன்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு வருவாங்க. இப்போ இப்படி நிறைய வகைகள் இருக்குது. நிறைய மாதிரி நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இதில் முக்கியமான ஆக்கள் நமக்கு தேவையான ஆக்கள் இவங்க 2 பேர் இருந்தாங்க. சரியா? இப்போ இதில் என்ன குழப்பம்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இப்போ பெர்னூலியின் தத்துவம் சம்பந்தமான பாய்ச்சல் என்று வார நேரம் உங்களுக்கு நிறைய சொற்பிரயோகங்கள் அவங்க பாவிச்சு இருக்கிறாங்க. இதில் நாம் என்ன செய்வோம், முதலாவது இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஆக்கள் யார் என்றால் ஸ்டெடி ஃப்ளோவும் லெமினா ஃப்ளோவும். முதலாவது ஸ்டெடி ஃப்ளோன்றது உறுதி பாய்ச்சல். உறுதி பாய்ச்சல்ன்ற என்ன அர்த்தம் என்றால் இப்போ ஒரு குழாயின் ஊடாக இப்படி ஒரு குழாய், இந்த குழாயின் ஊடாக திரவம் பாயுதுன்னு வைப்போமே. இப்போ திரவம் என்ன செய்யுது, இப்படி ஒரு இந்த பக்கமாக இப்படி பாயுது. சரியோ? இந்த குழாயின் ஊடாக இப்படி திரவம் பாயிற நேரம் ஏதாவது ஒரு புள்ளியை நீங்கள் எடுங்க. இப்போ திரவம் பாயிற நேரம் அந்த திரவத்திற்கு ஒரு புள்ளியை நீங்கள் எடுத்தீங்களா பிள்ளைகள். இப்போ இந்த புள்ளியில் திரவ மூலக்கூறுகள் இயங்குகிற நேரம் அந்த இடத்துல ஒரு வேகம் ஒன்று இருக்கும். அதனால் ஒரு V1 எடுப்பேன். அதே மாதிரி இன்னும் ஒரு புள்ளியை நான் எடுக்கிறேன், அந்த புள்ளியில் வேகம் V2 எடுப்பேன். இப்போ உறுதிப்பாய்ச்சல் என்ன நடக்குமெண்டா பிள்ளைகள், உறுதிப்பாய்ச்சல் என்ன நடக்குமென்றால் நேரத்தோட இந்த புள்ளியில் இப்போ முதலாவது என்ன செய்யும், ஒரு T= நோட்டில் இந்த இடத்துல ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்கும். அந்த மூலக்கூரோட வேகத்தை பார்த்தோன்னால் V1 இருக்குமென்றால் இப்போ T= 10 செகண்ட் எடுங்க. 10 செகண்டில் இந்த இடத்துல இன்னும் ஒரு மூலக்கூறு வந்திருக்கும். அந்த மூலக்கூறுக்கும் அதே வேகம் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல T= நோட்டில் ஒரு மூலக்கூறுக்கு V2 வேகம் என்றால் 10 செகண்டுக்கு பிறகு அதே இடத்துல இருக்கிற மூலக்கூறுக்கோ அதே வேகம் தான் இருக்கும். அடுத்த ஒரு 15 செகண்ட், ஒரு 20 செகண்ட் நீங்கள் உறுதிப்பாய்ச்சல் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தை எடுத்தீங்கன்றாலும் அந்தந்த புள்ளிகளில் துணிக்கின்ற வேகங்களை என்ன செய்யணும்னால் மாறாமல் இருக்கும். நேரத்தோட வேகம் மாறாமல் இருக்கும் என்றால் நாம் அதை சொல்லுவோம் என்னடா பிள்ளைகள், உறுதிப்பாய்ச்சல். அடுத்த பக்கம் அன்ஸ்டடி ஃப்ளோண்டா என்னென்றால் நேரத்தோடு உங்களுக்கு வேகம் மாறுபடும். இல்லைங்களா? அந்தந்த புள்ளிகளில் நேரத்தோடு என்ன செய்யணும்னா புள்ளிகள் வேகம் மாறுபடும். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நாம் எப்படி பார்க்கலாம் என்றால், இப்போ சாதாரணம் உறுதி என்ற நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உறுதி என்றால் இதை நம்ம நிறைய இடத்துல இதுக்கு முதல் படிச்சிருப்போம். இதுக்கு முதல் இல்லை பிள்ளை, இதுக்கு பிறகு நாம் படிப்போம். இதில் ஹீட்டில் படிப்போம். ஹீட்டில் நாம் உறுதிப்பாய்ச்சல்னு ஒரு விஷயம் ஒன்று படிப்போம். அதுலேயும் அது என்னது வெப்ப கடத்தலில் நாம் என்ன செய்வோம், உறுதிப்பாய்ச்சல்னு படிப்போம். அப்படி என்றால் உறுதியான நிபந்தனை என்ன பிள்ளை, அந்த பாய்ச்சல் வீதம் மாறாது, ஒரு மாறாத ஒரு வீதத்தில் பாய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டெப்பை என்ன செய்கிறீங்க, திறக்கிறீங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற டெப்பை திறக்கிற நேரம் அந்த டெப்பில் சில நேரம் ஒரு என்ன செய்யும், இப்படி தண்ணி வரும் தானே, தண்ணி வார நேரம் சில நேரம் என்ன செய்யும், தொடர்ச்சியாக ஒரு மாறா வீதத்தில் என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும்.
சரி, இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு டெப்பிலிக்கு நீங்கள் திறக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் வந்து கொண்டு இருக்குது அந்த மாறா விதத்தில். இப்போ திடீரென்று இன்னும் ஒரு ஆள் உங்களோட வீட்டில் இன்னும் ஒரு இடத்துல ஒரு டெப்பை திறக்கிற நேரம் என்ன செய்யணும், இதில் அந்த ஃப்ளோ என்ன செய்யும், குறையும், பாய்ச்சல் வீதம் குறையும், தண்ணி என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். திரும்ப அவர் மூடினார் என்றால் பழைய மாதிரி வரும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு மாறா வீதத்தில் திரவம் வரும்னு நாம் அதை சொல்லுவோம் உறுதி பாய்ச்சல் என்று. இப்போ நேரத்தோடு வார அந்த கனவளவு பாய்ச்சல்ன்றது குறையும் என நாம் அதை சொல்லுவோம் உறுதியற்ற பாய்ச்சல்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நமக்கு இந்த உறுதி பாய்ச்சல்ன்றது நாம் நிறைய இடத்துல நாம் பயன்படுத்துவோம். அது அந்த வெப்ப கடத்தல் வீதத்தில் வெப்ப கடத்தார் கண்டுபிடிக்கிற நம்ம பரிசோதனையில் நாம் ஒரு மாறா வீதத்தில் நம்ம, அதாவது ஒரு உறுதி பாய்ச்சலை நாம் திரவத்தை நீரை நாம் செலுத்த வேண்டிய ஒரு செயற்பாடு ஒன்று இருக்குது. அது நம்ம அந்த இடத்துல படிப்போம். அந்த இடத்துல நாம் எப்படி உறுதி பாய்ச்சல் நம்ம உறுதிப்படுத்துவோம் அப்படியே பாருங்கள். இப்போ இப்படி ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இந்த தொகுதிக்கு நான் ஒரு மாறா வீதத்தில் தண்ணியை கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்லலாம், நீங்கள் இப்போ நம்ம டெப்லேருந்து நேரடியாக நம்ம திரவத்தை கொடுத்தால், இப்போ டெப்லேருந்து வார திரவம் ஒரே மாறா வீதத்தில் வரும்ன்றது ஷுவர் இல்லை. சில நேரம் என்ன செய்யலாம், குறையலாம், கூடலாம். அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், ஒரு அமைப்புண்டு செய்ய போகிறேன், ஒரு ஒழுங்கமைப்புண்டு. அதை நாம் சொல்லுவோம் என்றால் மாறா அமுக்க தொட்டி. சரி, மாறா அமுக்க தொட்டி. ரைட், இது அப்படி இருக்கட்டும். சரி, இந்த உதாரணம் அப்படி இருக்கட்டும். இதை பாருங்கள், ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தில் ஒரு துளை, இந்த இடத்துல ஒரு துளைன்னு வைப்போம், இந்த இடத்துல ஒரு துளை. இப்போ இந்த மட்டத்துக்கு திரவம் இருக்குது, எப்பவுமே இந்த மட்டத்துக்கு திரவம் இருக்குது. இப்போ துளையில் நீங்கள் துளையை மூடிட்டு ஃபுல்லாக இந்த இடத்துக்கு திரவத்தை நிரப்பி நீங்கள் கையை எடுத்துங்க, என்ன செய்யணும், அந்த திரவம் இப்படி பாயும். இந்த திரவம் ஆரம்பத்தில் ஒரு கூடின ஒரு தூரத்துக்கு பாயும். திரவம் மட்டும் கீழே இறங்க உங்களுக்கு தெரியும், இது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த இடத்துக்கு வரும். அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால், திரவ மட்டம் இறங்க என்ன செய்யணும், பாய்ச்சல் வீதம் என்றது குறையுது. ஆரம்பத்தில் நல்ல ஃபோர்ஸாக கூடின தூரத்துக்கு வரும், ஒரு கூடின வேகத்தில். திரவ மட்ட உயரம் கீழே இறங்க என்ன செய்யும்னால் பாய்ச்சல் வீதம் என்றது குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ இதே கன்செப்டை நம்ம மாற்றி யோசிக்க போகிறோம். எனக்கு ஒரு மாறா விதத்தில் திரவம் வரணும்னா பிள்ளைகள் திரவம் மட்டும் மாறாமல் இருக்கணும். ரைட்? அப்போ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னால், எனக்கு ஒரு மாறா விதத்தில் திரவம் வரணுமே. அப்போ இந்த குழாயில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த குழாயில் ஒரு கூடின வீதத்தில் என்ன செய்ய போகிறேன், திரவத்தை உள்ளுக்கு அனுப்ப போகிறேன். நீரை நான் என்ன செய்கிறேன், டெப்போட இணைச்சி ஒரு கூடின ஒரு வீதத்தில் என்ன செய்ய போகிறேன், திரவத்தை நான் அனுப்ப போகிறேன். அனுப்புகிற நேரம் சரியா பிள்ளை, அனுப்புகிற நேரம் என்ன செய்யும், இதுக்குள்ளால் நல்லா வழங்கும். இதில் நான் ஒரு கூடின வீதத்தில் அனுப்புகிறேன். கூடின வீதத்தில் அனுப்புகிறனையும் இதுக்குள்ளால் கொஞ்சம் திரவம் வெளியாகும். இருந்தாலும் கூடின வீதத்தில் வாரத்தால் என்ன செய்ய முடியாது, இந்த திரவ மட்டம் என்ன செய்யும், கூடி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இந்த மட்டத்துக்கு வரும். இந்த மட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு திரவ மட்டம் கூடுமான்னு கேட்டால் இல்லை. ஏன், மேலதிகமாக வார திரவங்கள் என்ன செய்யும், இந்த குழாய்க்குள்ளால் வெளியாகிடும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற திரவ மட்டம் இந்த குழாயின மட்டத்துக்கு சமனாக வந்ததுக்கு பிறகு என்ன செய்யாதுன்னா, திரவ மட்டம் என்ன செய்யாது, மாறாது. அப்படி மாறாமல் இருக்கிற நேரம் இந்த குழாய்க்குள்ளால் வார திரவம் என்றது பிள்ளைகள் நல்லா கவனிங்க, ஒரு மாறா விதத்தில் வரும். அப்போ இதை நான் என்ன செய்யலாம், இதுக்கு பிறகு இந்த தொகுதியை கொண்டு போய் கொடுக்கலாம், மாறா விதத்தில் வரும். விளங்கிட்டா? அப்போ இது நல்லா பாருங்கள், இதில் தொடர்ச்சியாக ஒரே மாறா விதத்தில் திரவம் வருது. அதை நாம் சொல்லுவோம் உறுதி பாய்ச்சல் எண்டி. இங்கே அப்படி இல்லை, இங்கே நிறத்தோட பாய்ச்சல் வீதம்ன்றது குறையுது. அப்போ இதை நாம் சொல்லுவோம் உறுதியற்ற பாய்ச்சல் எண்டி. அப்போ சிம்பிளான உதாரணம், உறுதி பாய்ச்சல்ன்றது கனவளவு பாய்ச்சல் வீதம், அதாவது Q/T என்றது மாறாமல் இருக்குமெண்டா நாம் அதை சொல்லுவோம் உறுதி பாய்ச்சல் எண்டி. மாறுமெண்டா உறுதியற்ற பாய்ச்சல். ரைட்? சரி, இது அப்படியே இருக்கட்டும். அப்போ இதில் முதலாவது பாருங்கள், உறுதி பாய்ச்சல் இருக்கிற நேரம் என்ன நடக்கும் என்றால், குறித்த புள்ளியில் நிறத்தோடு என்ன செய்யும், அந்த இடத்துல மூலக்கூறுகளில் வேகம்ன்றது மாறாமல் இருக்கும், தொடர்ச்சியாக மாறாமல் இருக்கும். ஆனால் உறுதியற்ற பாய்ச்சல் வார நேரம், அதாவது இதுக்குள்ளால் பாயிர திரவத்தின் வீதம்ன்றது கூடும் குறையும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு இருக்கும்னா பிள்ளைகள் அந்தந்த இடங்களில் வேகம்ன்றது என்ன செய்யும், நிறத்தோடு மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இது உறுதி பாய்ச்சல்ன்றது நாம் எடுக்கிற முதலாவது முடிவு. சரிதானே? அடுத்து நாம் பார்க்க போகிறோம் லெமினா ஃப்ளோ என்றால் தமிழில் சொல்லுவாங்க அடர் பாய்ச்சல்.
சரியா? லெமினார் ஃப்ளோன்றது அடர்பாய்ச்சல். அடர்பாய்ச்சல் என்னென்னா இப்போ ஒரு குழாய்க்குள்ளால திரவம் போகுது. இப்போ திரவம் போகிற நேரம் ஒரு குறைஞ்ச வேகத்தில் ஒரு குழாய்க்குள்ளால் திரவம் போகுதுன்னு வைங்கள். ஒரு குழாய்க்குள்ளால் ஒரு குறைஞ்ச வேகத்தில் திரவம் போகிற நேரம் சரியா, அந்த இடத்துல நாம் என்ன செய்யலாம், இந்த லெமினார் ஃப்ளோவை அவதானிக்கலாம், அதாவது அடர்பாய்ச்சல் அவதானிக்கலாம். அதே இடத்துல திரவம் ஒரு கூடின ஒரு வேகத்தில் ஹை ஸ்பீடில் போகிற நேரம் அந்த இடத்துல டர்புலன்ட் ஃப்ளோ, அதாவது கொந்தளிப்பு பாய்ச்சலை அவதானிக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், நான் அது கீறி காட்டுறேன். இதான் அந்த குழாய். அந்த குழாய்க்குள்ளால் குறைஞ்ச வேகத்தில் திரவம் போகிற நேரம் என்ன நடக்கும்னாப்பிலே அந்த இடத்துல திரவங்கள் படைகளாக இப்படி போகும். சரியோ? இப்போ திரவங்கள் படைகளாக இப்படி போகிற நேரம், குறைஞ்ச வேகத்தில் போகிற நேரம் ஒரு படை அடுத்த படை இப்போ இப்படி இருக்கிற நேரம் பக்கத்தில் இருக்கிற படைகளுக்கு இடையில் எந்த ஒரு என்னது இப்போ இந்த படையால் இந்த படைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதாவது அவங்களோட பாட்டில் போவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு படை இன்னொரு படையோட கலக்காது, அதாவது அது பாட்டில் போய்கொண்டு இருக்கும் இல்லைங்களா? அப்படி போகிற நேரம் பாருங்கள், ஒவ்வொரு படையும் இப்போ திரவம் இந்த பக்கமாக இயங்குது என்றால் இந்த பக்கமாக இயங்கால் ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு படைக்கு சமாந்தரமாக போகும் இல்லைங்களா? ஒன்றாலும் ஒன்றுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதாவது அது ஒரு பாட்டில் போய்கொண்டு இருக்கும். அப்போ இது எப்போ நடக்கும் என்றால், அந்த திரவம்ன்றது ஒரு குறைஞ்சோரு வேகத்தில் போகிற நேரம், திரவம் குறைஞ்ச வேகத்தில் போகிற நேரம். இப்போ இதே திரவத்தின் வேகம் கூடுமண்டை நடக்கும்னா பிள்ளைகள், எல்லா படைகளும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? இது எப்படி கிரலாம் என்றால், இது திரவம்னா பிள்ளைகள், இப்போ இதில் பாருங்கள், இல்லை நாம் நேரான ஒரு சமாந்தரமான அம்புக்குறியால் கறி காட்டலாம் தானே இந்த படைகளில் இயக்கத்தை. ஆனால் இங்கே எப்படி என்றால், திரவப்படைகள் இப்படி ஒன்றோடு இப்படி கலந்து என்ன செய்யும், இப்படி வரும். இப்போ இப்படியான பாய்ச்சலுக்கு தான் நாம் சரியா. அப்போ இதை நாம் சொல்லுவோம் என்னென்று கொந்தளிப்பு பாய்ச்சல். அப்போ நல்லா விளங்கணும், ஒரு பாய்ச்சல்ன்றது லெமினார் ஃப்ளோவிலேருந்து கொந்தளிப்பு பாய்ச்சலுக்கு மாற நேரம் சரியா, அடர் பாய்ச்சலேருந்து கொந்தளிப்பு பாய்ச்சலுக்கு மாற நேரம் அங்கே என்ன நடக்கும்னா வேகம் கூடும். அந்த பாய்ச்சல் வேகம் கூடுற நேரம் தானே என்ன செய்யும் என்றால் அது கொந்தளிப்பு பாய்ச்சலாக மாறும். சரிதான். இப்போ இது ரெண்டும் இருக்கட்டும். இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கிட்டேன். இப்போ கேள்விகளில் நமக்கு இன்னும் ஒரு வகையான ஒரு பாய்ச்சலை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்போ நம்மளோட இதில் இன்னும் ஒரு வகையான பாய்ச்சல் சொல்கிறாங்க என்னென்னா அறிவுக்கோட்டு பாய்ச்சல். சரியா? அறிவுக்கோட்டு பாய்ச்சல், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. அறிவுக்கோட்டு பாய்ச்சல். இப்போ பிரதானமாக நாம் அறிவுக்கோட்டு பாய்ச்சல்னா தான் பாவிப்போம். ஸ்டடி ஃப்ளோவோ லெமினா ஃப்ளோவோ பாவிக்க மாட்டோம். சரியா? அறிவுக்கோட்டு பாய்ச்சல்னா பாவிப்போம். இப்போ அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்றால், இந்த அறிவுக்கோட்டு பாய்ச்சலுக்குள்ள பிள்ளைகள் இந்த உறுதிப்பாய்ச்சலுக்குரிய நிபந்தனைகளும் இருக்கும். அதாவது வேகங்களும் இப்படி மாறாமல் இருக்கும். அடுத்தது இந்த லெமினா ஃப்ளோவுக்குரிய நிபந்தனைகளும் இருக்கும். அப்போ வேணும் சமன்பாடு நாம் பிரயோகிக்க வேணும் என்றால் கட்டாயம் 1, 2, 3 நிபந்தனைகள் நாம் பூர்த்தியாகப்பட வேண்டி இருக்கும். சரியா? சில இடங்களில் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்று தராமல் உறுதிப்பாய்ச்சல்னு தந்திருப்பாங்க. இப்போ 2001ஆம் ஆண்டு கேள்வியில் பிள்ளைகள் அதை நீங்கள் அழகாக அவதானிக்கலாம். அந்த பாய்ச்சலில் கேட்டீங்க அறிவுக்கோட்டு பாய்ச்சல். இப்போ 3 நிபந்தனை கேட்டாங்க. வேணும் சமன்பாடு பிரயோகிக்க செல்லுபடியாகிறதுக்கான நிபந்தனை இல்லை. அறிவுக்கோட்டு பாய்ச்சல் அல்லது உறுதிப்பாய்ச்சல்னு தந்திருக்கிறாங்க. நீங்கள் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் எழுதலாம் அல்லது உறுதிப்பாய்ச்சல்னு எழுதலாம். ஆனால் உண்மையில் இது ரெண்டும் வேறு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? சில இடங்களில் உங்களுக்கு அறிவுக்கோட்டு பாய்ச்சலும் இந்த அடர் பாய்ச்சலும் ஒன்றுன்னு தந்திருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்று சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இது ரெண்டும் உண்டு. ஆனால் உண்மையில் இது ரெண்டையும் சேர்த்து தான் நாம் என்ன செய்கிறோம், அறிவுக்கோட்டு பாய்ச்சல்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேள்விகள் வார நேரம் நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். அறிவுக்கோட்டு பாய்ச்சல்னு மட்டும் எழுதி கொள்ளும். அப்போ வேணும் தத்துவம் பிரயோகிக்கணும்னா அந்த பாய்ச்சல்ன்றது அறிவுக்கோட்டு பாய்ச்சலாக இருக்கும். அப்போ அறிவுக்கோட்டு பாய்ச்சல் இருக்கிற நேரம் அந்த பாய்ச்சல்ன்றது உறுதி பாய்ச்சலாகவும் இருக்கும், அடர் பாய்ச்சலாகவும் இருக்கும். ரைட், விளங்கி தானே? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 நிபந்தனைகளும் இங்கேயும் வரும். அப்போ ஒரு குழாய்க்குள்ளால் திரவம்ன்றது பிள்ளை அறிவுக்கோட்டு பாய்ச்சலில் இருக்கிற நேரம் நான் உங்களை சொன்னேன்னா என்ன செய்யும், லெமினார் ஃப்ளோ என்றால் எப்படி இருக்கும்னா படைகளாக இயங்கும். அப்படி படைகளாக இயங்குகிற நேரம் நான் அந்த இதை கீறேன். அந்த படைகளாக இயங்குகிற நேரம் இப்படி இயங்குதுன்னு வைங்க. இப்போ இதில்
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நீங்கள் புள்ளி எடுத்தீங்களென்றால் அந்த புள்ளியில் வேகம் என்றது தொடர்ச்சியாக மாறாமல் இருக்கும். இந்த இடத்துல V1 என்றால் நேரத்தோடு என்ன செய்யும், மாறாமல் இருக்கும். V2 அதே மாதிரி இந்த இடத்துல V3 என்றால் நேரத்தோடு மாறாமல் இருக்கும். இதான என்னது போல அறிவுக்கோட்டு பாய்ச்சல். அப்போ அறிவுக்கோட்டு பாய்ச்சல்னு வார நேரம் இந்த 2 நிபந்தனையும் இதுக்குள்ளே அடங்கிட்டோம். சரிதானே? இப்போ அடுத்தது அறிவுக்கோடுண்டா என்ன? அறிவுக்கோடுண்டா என்னடா பிள்ளைகள்? ஒரு குழாயினூடாக இப்படி திரவங்கள் இயங்குகிற நேரம், சரியா, இயங்குகிற நேரம். இப்போ அதுக்கு முதல் நம்ம சின்ன வகுப்பில் நாம் படிச்சிருக்கோம். இப்படி ஒரு பல்ப் உண்டு, ஒரு பல்ப். இந்த பல்ப் எரியுதுன்னு வைப்போமே, இந்த பல்ப் ஒளிருது என்றதை நாம் எப்படி குறிப்போம் என்றால், இப்படி சில ஒளிக்கதிர்களை நாம் என்ன செய்வோம், இப்படி கீறி என்ன செய்வோம், காட்டுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நாம் திரவ மூலக்கூறுகள் எப்படி இயங்குது என்றதை நாம் இந்த குழாயில் நாம் என்ன செய்ய போகிறோம், குறித்து காட்ட போகிறோம். சரியா? இந்த குழாயில் குறித்து காட்ட போகிறோம். அப்போ அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்றால் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு குழாய், அதே மாதிரி தான் குழாயில் அறிவுக்கோடுன்றது என்னென்னால் அந்த குழாய்க்குள்ளால் இயங்குகிற பாய் அல்லது ஒரு திரவம் அது இயங்குகிற பாதையை தான் நாம் என்ன சொல்லுவோம், அறிவுக்கோடுன்னு குறிப்பிடுவோம். அவங்க பாருங்கள், ஒரு மூலக்கூறு என்ன செய்து இப்படி வந்து இப்படி இயங்கி கொண்டு போகுது. அதே மாதிரி இன்னொரு மூலக்கூறு என்ன செய்யும், இப்படி வந்து இப்படி இயங்கி கொண்டு போகும். இப்படி நாம் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். இப்போ நான் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்ற நேரம் பாருங்கள், அதுக்குள்ளே லெமினார் ஃப்ளோவும் வரும். அப்போ ஒரு மூலக்கூறு இன்னும் ஒரு மூலக்கூறை முட்டாது, விளங்குனா? அதாவது தனித்தனி ஒரு லேயராக போகிற நேரம் ஒன்றோட என்ன செய்யாது, முட்டாது. அப்படி நாம் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். இப்போ இங்கே குறிப்பிடுறது இது ஒரு மூலக்கூறுண்ட இயக்க பாதை, அதான் அறிவுக்கோடுன்றது. அதே மாதிரி அதுக்கு பின்னால் வர இன்னும் ஒரு மூலக்கூறும் என்ன செய்யும் என்றால் அதே பாதையில் அதே மூலக்கூறுக்கு பின்னால் போகிற மாதிரி தொடர்ச்சி அப்படி போய்கொண்டே இருக்கும். இதான் என்ன பிள்ளைகள் அறிவுக்கோட்டு பாய்ச்சல். அப்போ இதில் இந்த அறிவுக்கோட்டில் இந்த இடத்துல இருக்கிற நேர வேகம்ன்றது V1 என்றால் அது நேரத்தோடு என்ன செய்யாது, மாறாமல் இருக்கும். இல்லைங்களா? அப்போ இதான் பிள்ளைகள் அறிவுக்கோடு பாய்ச்சல் சம்பந்தமான விஷயங்கள். இப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள், ஒரு அறிவுக்கோடு ஒரு இன்னொரு அறிவுக்கோடு என்ன செய்யாது, ஒரு காலம் இடைவெட்டாது. சரி, அறிவுக்கோடு சம்பந்தமான விஷயம். ஒரு கோடு இன்னொரு கோடு இடைவெட்டு. அடுத்தது ஒவ்வொரு அறிவுக்கோடுகளும் என்ன செய்யும், அந்த குழாய்க்கு எல்லாமே சமாந்தரமாக இருக்கும். இல்லைங்களா? அப்புறம் கிடையான ஒரு குழாய் என்றால் அறிவுக்கோடுகள் நமக்கு நம்மளை என்ன செய்யும் என்றால் கிடையாக இருக்கும். இப்போ நாம் ஒரு பல்ப் ஒளிர்ன்றதை நாம் எப்படி கோடுகளால் குறிப்பிட்டு காட்டினோமோ அதே மாதிரி இந்த இடத்துல மூலக்கூறுகள் எப்படி இயங்குது, என்ன பாதையில் இயங்குதுன்றதை நாம் என்ன செய்யணும், கோடுகளால் குறிப்பு காட்டுறோம். விவகாரங்க அந்த பாய்ச்சல் குழாய் என்றது இப்படி இருக்குன்னு வைப்போம். ஆரம்பத்தில் அகண்ட குழாய், பிறகு என்ன செய்து ஒடுங்குது. அப்படி ஒடுங்குற நேரம் இவ்வாறுங்க, இப்போ ஒரு மூலக்கூறு இயங்கி கொண்டு வருது, இப்படி வந்து இயங்கி கொண்டு வருதுன்னு வைப்போம். அப்போ இது ஒரு அறிவுக்கோடு. அப்போ இன்னும் ஒரு மூலக்கூறு என்ன செய்து இப்படி வந்து இதுக்குள்ளால் இயங்கி கொண்டு போகும். இன்னொரு ஆள் வந்து என்ன செய்கிறார், இப்படி இயங்கி கொண்டு போகிறாரு. அப்போ இன்னொரு ஆள் வந்து இப்படி இயங்கி கொண்டு போகிறாரு. அப்போ எப்படி நான் கீற நேரம், சரியா, இது நான் ஒழுங்காக கீறிக்கணும். அப்படி கீற நேரம் எல்லாமே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சமாந்தரமாக தான் இருக்கும் பிள்ளை. விளையினா எல்லா இடத்துலையும் சமாந்தரமாக தான் இருக்கணும், அதாவது ஒன்றையோட வெட்டாது. இப்போ இந்த இடத்துல இப்போ இது நேர்கோடுன்றபடியால் பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல இந்த அறிவுக்கோடுகள் வளையிற இடத்துல இந்த இடத்துல எனக்கு மூலக்கூறுகள் இயங்குற நேரம் இந்த இடத்துல மூலக்கூறுக்கு என்ன வேகம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னால் இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு தொடலியோட கீறுவேன். அந்த தொடலி என்ன செய்யும் என்றால் அந்த இடத்துல துணிக்கைகளில் வேகத்தை எனக்கு தரும், பருமலையும் திசையிலையும் தரும். ரைட்? அப்போ இது ரெண்டாவது முடியும். நாம் ஒரு அறிவுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மூலக்கூறுகள் இயங்குகிற நேரம் நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம், ஒரு தொடலியை கீறி அந்த வேகத்தில் திசையை நாம் என்ன செய்வோம், கண்டுபிடிச்சு கொள்வோம். ரைட்? வேகத்தில் திசையை நாம் என்ன செய்வோம், கண்டுபிடிச்சு கொள்வோம். அடுத்த முடிவு பொதுவாக இந்த இடத்துல பாருங்கள், அறிவுக்கோடுகள் என்ன செய்யுது, வார திரவங்கள் ஒரு அகண்ட ஒரு குறுக்கோட்டு பரப்புக்குள்ள திரவம் வருது. இது எப்படியே வந்து என்ன செய்யுது, ஒரு ஒடுங்கின பரப்புக்குள்ளால் வெளியாகுது. அப்படி வெளியாகிற நேரம் அறிவுக்கோடுகளை பாருங்கள் என்ன செய்யுது, இங்கே விட இங்கே என்ன செய்து நெருக்கப்படுது, இங்கே ஐதாக இருக்குது, இங்கே நெருக்கப்படுது. அப்போ பொதுவாக எப்படி சொல்லுவாங்க என்றால் அறிவுக்கோடுகள் நெருக்கப்படுற நேரம் அங்கே அந்த பாய் என்றது கூடின வேகத்தில் போகும். இப்போ இந்த இடத்துல இந்த குறுக்கோட்டு பரப்பில் இந்த பாயிட வேகத்தை விட இந்த குறுக்கோட்டு பரப்பில் பாயிண்ட வேகம்ன்றது கூட பிள்ளை, பாயிண்ட வேகம் கூட. ஏனென்றால் இங்கே அறிவுக்கோடுகள் நெருக்கப்படுது. சரியா? அப்போ அறிவுக்கோடு நாம் என்ன செய்யலாம், இப்படியான முடிவுகளை எடுக்கலாம்.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம மூலக்கூறுகள்கிட்ட நம்ம இயக்க திசையை நாம் கண்டுபிடிக்கணும்னா வேக திசையை கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல நாம் என்ன தொடர்லிக்கு வருவோம். அடுத்தது ஒரு அறிவுக்கோடு என்ன செய்யாது, ஒரு காலமும் என்ன செய்யாது, இன்னும் ஒரு அறிவுக்கோட்டை வெட்டாது. எப்போ என்றால் அது லெமினார் ஃப்ளோவாக இருக்கிற நேரம். டேர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கிற நேரம் என்ன செய்யும், எல்லா படைகளும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். அப்போ மூலக்கூறு என்ன செய்யும், ஒன்றோட ஒன்று மோதுப்படும். அப்படி மோதுப்படுற நேரம் என்ன செய்யறதுன்னா இப்படி ஒன்றோட ஒன்று வெட்டாமல் வராது. சரிதானே? அப்போ இதானே என்ன பிள்ளை அடிப்படையான விஷயங்கள். என்னது, அந்த பெர்னூலின் தத்துவம் சம்பந்தமான நம்ம என்னது நிபந்தனைகள். அப்போ நாம் இங்கே கட்டாயம் இங்கே இந்த 3 நிபந்தனைகள் நாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ இதில் கேள்வியில் கேட்டாங்கன்னா நம்ம தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இருக்கக்கூடாது. இல்லைங்களா? சிம்பிளான உதாரணங்கள். இப்போ நம்ம பேசிக்கை கொஞ்சம் விளங்கி வச்சுக்கோங்க. நமக்கு பின்னுக்கு என்ன செய்யும், நம்ம விஸ்கோசிட்டி படிக்கிற நேரம் நமக்கு தேவைப்படும். சரிதான்? அப்போ இதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். சில இடங்களில் இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க, சில இடங்களில் இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் இது ரெண்டையும் சேர்த்து தான் இது. இல்லைங்களா? அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உறுதிப்பாய்ச்சல் என்று சொல்ல நீங்கள் பிரிவாகவே கூட அபநியும் தத்துவம் கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியது அறிவுக்கோட்டு பாய்ச்சல். சரியான பிள்ளை, அறிவுக்கோட்டு பாய்ச்சல்.